ஹலோ அச்சீவர்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. யூடியூப்ல நான் அப்லோட் பண்ண போற முதல் வீடியோ. இதுல நீங்க நினைக்கிற மாதிரி மைண்ட் டோபமைன் இருக்காது. அது என்ன மைண்ட் டோபமைன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எடிட்டிங், பிளாஸ்ட் அடிக்கிறது, பூம் பூம் அப்படின்னு வர்றது, டக்கு டக்குன்னு மாறுறது, இப்படியான எந்த வித எடிட்டிங்கும் இதுல இருக்காது. பிகாஸ் அது ஒரு மைண்ட் டோபமைன். நம்ம டக்கு டக்குன்னு மாத்துறது, டிரான்சிஷன் பண்றது, இது எல்லாமே இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம நிறுத்துற ஒரு டெக்னிக் தான். ஆனா நம்ம வேல்யூ கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ கரெக்டா உங்களை போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா தெரியாது, கேள்விக்குறிதான். ஏன்னா நீங்க இப்ப ஃபுல்லா ஷார்ட்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ, அதாவது ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கிற வீடியோவே நீங்க ஃபுல்லா பாப்பீங்களான்னு கேட்டா டவுட் தான். பிகாஸ் எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த காலத்துல போதைப் பொருளுக்கு அடிக்ட்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? சிகரெட்ஸ், தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல அடிக்ஷன் அப்படின்னா ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த 1 minute ஷார்ட்டையே ஃபுல்லா யாரும் பாக்குறது கிடையாது. டக்கு 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 டக்குன்னு இந்த ஒரு வெள்ள வச்சு அவ்வளவு ஸ்க்ரோல் நடக்குது. அது என்ன அப்படின்னா பிரெயினோட ஒரு ரூட்டை ஸ்பாயில் பண்றதுக்காக மட்டும்தான் அது இருக்கு. அது கண்டுபிடிச்சவங்க கூட நம்ம மைண்ட பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க உங்க மைண்ட பத்தி தெரிஞ்சு உங்களை ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு வராங்களே, நீங்க உங்க மைண்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணி லைஃப்ல சக்சஸ்க்கு ஏன் அடிக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க? அப்ப இன்னும் உங்க மைண்ட பத்தி உங்களுக்கே தெரியல. அதுக்காக இந்த சேனல் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க செல்ஃப் அவேர்னஸ் ஆகணும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சில அடிக்ஷன், அது எந்த அடிக்ஷனா வேணா இருக்கலாம். மாடர்ன் வேர்ல்டுல சொல்ற இந்த ஷார்ட்ஸ் அடிக்ஷனா கூட இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் வெளிவந்து சக்சஸ்க்கு, அதாவது குட் பாத்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு லட்சியத்தை அடையறதுல எப்படி அடிக்ட் பண்ண வைக்கிறதுன்றதா என்னோட மோட்டிவ். கண்டிப்பா என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். முடிச்சா என்னோட ஃபுல் லென்த் வீடியோ பாருங்க. இல்ல அப்படின்னா இப்பவே கட் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்க மனசுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 1% ஆவது நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து, நம்ம ஹேபிட்ல இருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமா தான் இருக்கணும். எனக்கு இப்படிதான் பேச வரும், நான் இப்படிதான் பேசுவேன், உங்களை மாத்துறதுக்கு நான் எந்த வேலையெல்லாம் பேசணுமோ அந்த வேலை எல்லாமே நான் பேசுவேன். கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோட சக்சஸ். நான் அதுக்கு தான் அடிக்டட். என்ன மாதிரியே நீங்க எல்லாருமே செல்ஃப் அவேர்னஸ் ஆகணும், முக்கியமா அடல்ட்ஸ். சோ செல்ஃப் அவேர்னஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றத நான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோல இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கேன். எதற்காக அப்படின்னா, நான் என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றதுக்காக தான். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கடவுள் நம்ம எல்லாத்தையும் படைச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷங்களை படைச்சாரு. அதுக்கு முன்னாடி இயற்கையா இருக்கிற மரம், செடி, கொடி, இப்படியான விலங்கு, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் படைச்சாரு. எக்ஸாம்பிளுக்கு மீனை கடவுள் தான் படைச்சாரு. அதுக்கு நீந்துற சக்திய கடவுள் தான் கொடுத்தாரு. அது ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் கத்துக்கிறேன்னு கத்துக்கிட்டு தண்ணியில நீந்தல. அதே மாதிரி ஒரு மரம் வளருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சீடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சீடுக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய மரத்தை படைச்சது கடவுள் தான். மரம் ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போய் எப்படி வளரணும் அப்படின்னு கத்துக்கிட்டு வரல. பறவைகள், அதுக்கு பறக்கிறதுக்கு தெரியும், கடவுள் அந்த சக்தியை கொடுத்திருக்காரு. அது ஏதாவது ஒரு ஃபிளை ஸ்கூல்ல போய் நான் பறக்கிறதுக்கு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பறக்கிறதுக்கு கோச்சிங் எடுக்கல. பட் ஹியூமன் ஆகிய நம்ம மட்டும் ஏன் நமக்கு வந்த விஷயத்த விட்டுட்டு எல்லாரும் பண்றாங்களே, எல்லாரும் செய்யறாங்களேன்ட்டு நமக்கு வராத விஷயத்த ட்ரை பண்றோம்? அது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற ஒரு சக்தியை ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க? மீனை கொண்டு வந்து தரையில விட்டா அதால நீந்த முடியாது. பறவையை கொண்டு போய் கடல்ல விட்டா அது கடலுக்குள்ள பறக்க முடியாது. அதே மாதிரிதான் உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது எந்த இடத்துல செயல்படுத்தணுமோ அந்த இடத்துல நீங்க செயல்படுத்தணும். உங்க பொட்டன்ஷியலும் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா ராங்கான என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்க பொட்டன்ஷியலும் தெரியல, எல்லாரும் கத்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராத கத்துக்கிட்டு ரொம்ப வருஷம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுறதுக்கு, உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டைம் யூட்டிலைஸ் பண்ணலாம். என்னோட வீடியோஸ்ல உங்க கோல் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும், என்ன பண்ணணும், லைஃப்ல முன்னேறதுக்கு என்னதான் வழி அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். முடிஞ்சா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பயும் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. என்னோட பவரை நான் எப்படி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி உங்களோட பவரும் உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
உங்களுக்கு கண்டிப்பா கடவுள் ஒரு சக்தி கொடுத்திருக்காரு. அந்த சக்தி என்னன்றத கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஏதோ ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பேசிட்டு போங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டி இப்போ நம்ம நாட்டுல ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை பரப்பலாம். அடுத்தடுத்த வீடியோல ஃபர்ஸ்ட் உங்க கோலை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கோலை எப்படி செட் பண்றது, அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்றது. லைஃப்ல நமக்கு ஒரு கோல் இருக்கும்போது அதை நோக்கி ஓடும்போது மட்டும்தான் நம்ம டிசிப்ளினா இருப்போம். அந்த டிசிப்ளின் எப்படி வர வைக்கிறது, கன்சிஸ்டன்சி எப்படி வர வைக்கிறது, லைஃப் ரொம்ப அழகானதுன்றத எனக்கு உங்ககிட்ட புரிய வைக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் உங்ககிட்ட வர வைக்கணும். உங்களுக்கு கான்பிடென்ட் வர வைக்கணும். அதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருங்க. தேங்க்யூ சோ மச் அச்சீவர்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.